வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மேலும் 5000 பேருக்கு ஜனாதிபதியினால் ரன்பீம காணி உறுதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியினால் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவிற்கு சவால். උමාඔය අපේ පළාතට අපේ දිස්ත්‍රික්කයට හානියක් එන්න ප්‍රසිද්ධ විවාදයකට මාත් සමග. நடைமுறையில் உள்ள சட்டத்தின் கீழ் குறைந்த வருமானம் உடையவர்களின் வீடுகளை அப்புறப்படுத்தும் நடைமுறை ஒன்றை தயாரிக்குமாறு முன்வைக்கப்பட்ட பிரேரணை மேல் மாகாண சபையில் தோல்வி. சாட்சிகளை பதிவு செய்ய அனுமதி கேட்டால் உங்களுடைய அரசாங்கம் அனுமதி வழங்குமா? நான் கொடுக்க மாட்டோம், விசாவே கொடுக்க மாட்டோம். ரன்பிம காணி உறுதி பத்திரங்களை வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று நடைபெற்றது. பொதுமக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு சில இலக்குகளை வைத்து தமது அரசாங்கம் பயணிப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதன்போது சுட்டிக்காட்டினார். ரன்பிம காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் 13வது கட்டம் கொழும்பு சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்றது. காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு கடந்த 7 வருட கால பகுதியில் சுமார் 50,000 காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்தது. முன்பு ஆற்றுக்கு அல்லது குளத்துக்கு சென்று குளிப்பார்கள். ஆனால் இன்று குழாயை திறந்தால் நீர் வருகிறது, அதில் குளிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூறியதை போன்று மாத இறுதியில் நீர் கட்டணத்திற்கான பட்டியல் வரும். மின்சாரமும் அவ்வாறு. நாம் ஒரு பிரிவினருக்கு மாத்திரம் பணியாற்ற வரவில்லை, முழு நாட்டுக்கும் பணியாற்றவே வந்துள்ளோம். அத்துடன் வடக்கிலிருந்து தெற்கு வரை அனைத்து பகுதிகளிலும் வீதிகளை அமைத்துள்ளோம். அதே போன்று சுத்தமான குடிநீரை வழங்குவது எனது அடுத்த திட்டமாகும். அதனையும் தற்போது தூற்றி பேசுகின்றனர். எனினும் நாம் அந்த பயணத்தை தொடர்வோம். குறை கூறுவதை கேட்டு கேட்டு பழகிவிட்டோம். இலங்கைக்கு எதிரான சர்வதேச விசாரணைகளுக்கு தாம் ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என இந்தியாவின் பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. ஜெஃப்ரி ஜெபதர்ஷனுடன் இடம்பெற்ற பிரத்யேக சபையின் போதே பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியம் சுவாமி இதனை தெரிவித்துள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. தற்போது அது இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பல்வேறு தரப்பினர் அதனை நடைமுறைப்படுத்துமாறு கோருகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு என்ன? அது கிட்டத்தட்ட ஒரு 90% நிறைவேற்றப்பட்டது. முக்கியமாக போலீஸ் பவர்ஸ் இருக்கணுமா, எல்லாம் இதான் ஒரே ஒன்று தான் முக்கியமான மிச்சமாக இருக்குது. அது போலீஸ் பவர்ஸ் கொடுக்கணுமா முதலமைச்சருக்கு இல்லையானால எங்களுக்கு ஒன்றுமே சொல்றதுக்கு மிச்சம் இல்லை. ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளான சாந்தன், பேரறிவாளன், முருகன் ஆகியோர் தற்போது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய விடுதலை தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் விடுதலைக்கு சாதகமாக நாங்கள் வாதம் செய்ய முடியாது. அதில் விடுதலை பண்ணி விட முடியாது. ஏனென்றால் ராஜீவ்காந்தி மட்டும் கொல்லப்படவில்லை, ஒரு 18 போலீஸ்காரர்கள் அவளோட படுகொலையும் நடந்தது. அதனால் அவளுக்கும் உரிமை உண்டு. அந்த குடும்பத்தை எல்லாரும் சொல்கிறார்கள், இவாளை விடுதலை பண்ணலைன்னா எங்களோட மிகப்பெரிய அநியாயம் நடக்கும். அது மட்டும் இல்லை, சட்டம் படி ஒரு வாட்டி தான் ரிலீஃப் கிடைக்க முடியும். தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை ரிலீஃப் வாங்கின பிறகு 2வது ரிலீஃப் கொடுக்க முடியாது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய சர்வதேச விசாரணை குழுவினர் தற்போது சர்வதேச நாடுகளுக்கு சென்று தங்களுடைய சாட்சிகளை பதிவு செய்து வருகிறார்கள். குறிப்பாக இலங்கை அரசாங்கம் தங்களுடைய சாட்சிகளை பதிவு செய்ய அனுமதிக்க முடியாது என்று பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சர்வதேச குழுவினர் இந்திய அரசாங்கத்தில் வந்து சாட்சிகளை பதிவு செய்ய அனுமதி கேட்டால் உங்களுடைய அரசாங்கம் அனுமதி வழங்குமா? நான் கொடுக்க மாட்டோம், விசாவே கொடுக்க மாட்டோம். சர்வதேச மனித உரிமைகளுடைய சட்டத்துக்கு அமைய அல்லது விதிமுறைகளுக்கு அமைய இலங்கை அரசாங்கம் செயற்பட்டுள்ளது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அது எங்களோட கருத்து என்னன்னா, வெளிநாட்டுல சர்வதேச அமைப்பு மூலமா இதுல விசாரணை நடக்கக்கூடாது. இது தேர்ந்தப்பட்ட வந்த ஒரு ஆட்சி, அதுக்கு அதிகாரம் உண்டு. அந்த ஆட்சி தான் இதுக்கு விசாரணை செய்ய வேண்டும்.
நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மனித உரிமையோட விசாரணைக்கு எத்தனை வேணால் நடத்தலாம், ஆனால் அது ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் தான் நடத்த வேண்டும். வெளிநாட்டிலேருந்து யாருமே நாங்கள் விட மாட்டோம். எங்களோட அதில் அனுமதி இருக்காது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கொண்டு வரப்பட்ட இலங்கைக்கு எதிரான பிரேரணைக்கு இந்தியா ஆதரவாகவோ எதிராகவோ வாக்களிக்கவில்லை. அது நடுநிலையாக செயற்பட்டது. குறிப்பாக உங்களுடைய அரசாங்கம் அல்ல, அந்த சந்தர்ப்பத்தில் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்தது. காங்கிரஸ் கட்சி எடுத்த தீர்மானம் சரி என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இனிமே எதிர்காலத்தில் இது மாதிரி ஓட்டு வந்ததுன்னா நாங்கள் எதிராக ஓட்டு போடுவோம். நாங்கள் ஸ்ரீலங்காவோட சேர்ந்து ஓட்டு போடுவோம். ஏனென்றால் நாங்கள் எங்களோட சிந்தனை தெளிவாக இருக்குது. இது யுனைடெட் நேஷன்ஸ்க்கு இதுக்கு அதிகாரம் இல்லை. எந்த நாட்டில் ஒரு தேர்ந்தப்பட்ட ஆட்சி இருக்கோ, எந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கோ, எந்த நாட்டில் தேர்தலில் ஆட்சி மாற முடியுமோ, அந்த நாட்டில் வெளிநாட்டிலேருந்து யுனைடெட் நேஷன்ஸ்க்கு அதிகாரம் இல்லை. மக்கள் விடுதலை முன்னணியின் ஊவா மாகாண சபை வேட்பாளர் சமந்த வித்யாரத்ன அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வாவுக்கு பகிரங்க விவாதத்துக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். உமாஓயா திட்டத்தினால் பாதிக்கப்படும் மக்களை சந்தித்த பின்னர் அவர் இதனை கூறியுள்ளார். நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவிற்கு நான் சவால் விடுக்கின்றேன். உமாஓயா எமது மாகாணத்திற்கு பாரிய சேதத்தை ஏற்படுத்துகிறது. என்னுடன் பகிரங்க விவாதத்திற்கு வாருங்கள். தெற்கிற்கு இதனூடாக நீர் கொண்டு செல்லப்படுகிறது. ஹம்மாந்தோட்டை விமான நிலையத்திற்கும் துறைமுகத்திற்கும் இதனூடாகவே நீர் விநியோகிக்கப்படுகிறது. இதனால் ஏற்படுகின்ற நட்டத்தை நான் உறுதிப்படுத்துகின்றேன். மக்களுக்கு இது பாரிய சேதத்தை ஏற்படுத்தும் செயல். இதன் மூலம் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் காணப்படுகின்றன. ஊவா தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. நாட்டில் பாரிய அபிவிருத்திகள் இடம்பெறுகின்றன. அது உங்களுக்கு தெரிகிறது. மக்களுக்கு பிரச்சனைகள் உள்ளன. வாழ முடியாது. வாழ்க்கை செலவு அதிகம். ஆம், உண்மையில் அவை அதிகம்தான். எனினும் இலங்கையின் வறுமையை 4% குறைத்துள்ளதாகவும் அது உண்மையிலேயே அதிசயம் என சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது. இது எவ்வாறு ஆசியாவின் அதிசயமாகும்? இலங்கை ஆசியாவில் உள்ள வறுமையான 5 நாடுகளில் ஒன்றாகும். உலகில் 30 செயற்திறனற்ற நாடுகளில் இலங்கையும் ஒன்று. உள்நாட்டில் கடனை பெற்று இங்கு வாழ்கின்றமை அபிவிருத்தி அல்ல. உங்களது 5 பரம்பரைகள் இந்த உலகிற்கு கடன் பட்டுள்ளன. எல்லாருக்கும் ஏதாவது நடந்தா உடனே என்னதுக்கப்பா குந்தி கொண்டீங்க அரசாங்கத்தில் வாங்க வெளியே. நீங்க நாங்க வெளியே வந்தா எல்லாருக்கும் நாளைக்கு விடிவு காலம் பிறக்கும். இந்த மாதிரியான கற்பனையோட இந்த விஷயங்கள் பேசப்படுகிறது. ஏன்னா முஸ்லிம்கள வாக்கின் எங்களுக்கு இல்ல இந்த அரசாங்கம் நினைச்சு அதுக்கான முழு தீர்மானத்துக்கு வந்தாச்சு. எங்களை கழிச்சு விட்டாச்சு. அப்படிதான் இருக்கு நிலவரம். கழிச்சு விட்டதுக்கு வேற ஒரு காரணம் பாருங்க. ஊவல பதுல்ல மாவட்டத்தில் ஒரு முஸ்லிமை போடலையே. போடாமட்டதுக்கு என்ன காரணம்? போட்டும் வேலை இல்லை. மக்கள் தர மாட்டான் என்று தெரியும். நிமல் சிறிபால சில்வாக்கும் சொல்லிக்கொள்ள வழி இல்லாம அது எங்கட மினிஸ்டர்மா 2 பேரும் அங்க வேற கண்டெஸ்ட் பண்றாங்களே. அதனால நாங்க அவனுடைய அலம்பி விட்ட உடனே அதை இந்த அப்பாவி மக்கள் நம்பிக்கிறாங்க. எந்த தொடர்பும் கிடையாது. மிக கடுமையாக நாங்க இந்த அரசாங்கத்தோட மோதி கொண்டிருக்கிறோம். வறுமையை ஒழிப்பதற்காக சத்தமிட வேண்டிய அவசியம் இல்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் காலத்தின் போது வறுமை நிலவியது. அதனை புதுமையாக கூற வேண்டிய அவசியம் இல்லை. வறுமையை ஒழிப்பதற்காகவும் மக்களின் தேவைகளை அறிந்து கொள்ளவும் கிராமங்களுக்கு செல்லுங்கள். அதன் காரணமாகவே நடமாடும் சேவை மூலம் மக்களின் குறைகளை தேடுகின்றோம். வாக்களித்தவர்கள் இன்று தோல்வி கொண்டுள்ள போதிலும் வாக்கு பெற்றவர்கள் வெற்றி பெறுகின்றனர். வாக்கு பெற்றவர்கள் முன்னேறியுள்ளனர். இந்த நாட்டில் இல்லாத ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க முற்படுகிறார்கள். உங்களுக்கு வீதிகளை அமைத்து நீரை வழங்கி சம்பளத்தையும் வழங்கி சாப்பிடவும் கிடைத்தால் அது போதும் அல்லவா? பொதுமக்களுக்கு புரிவதில்லை. வறிய மக்களுக்கு புரிவதில்லை. இவ்வாறு சென்றால் இறுதியில் என்ன நடக்கும் என்பதனை சிந்தியுங்கள். இன்று ரட்டவிரு சங்கத்துடன் இணைந்திடுங்கள். வரலாய் பிரதேசத்தில் உள்ள மக்களின் மீள்குடியேற்ற உரிமை மறுக்கப்பட்ட நிலையில் வலிகாமம் வடக்கில் உள்ள மக்களை அங்கு குடியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வலி வடக்கு மீள்குடியேற்ற குழு தலைவர் எஸ் சஜீபன் குற்றம் சுமத்துகின்றார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் பொழுதே அவர் இதனை கூறினார்.
எங்களுடைய மக்களை அனுமதி மறுக்கப்பட்டு அதுவும் கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட இடத்தில் பலலா என்ற இடத்தில் கொண்டு குடியேற்றுவதற்கான வேலைகளை இராணுவத்தினர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது முற்றாக நிராகரிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏற்கனவே பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பலலாய் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னும் மீள்குடியேற அனுமதி மறுக்கப்பட்ட நிலையிலும் தனியார் வீடுகளிலும் விமானங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களை அங்கே குடியேற்றாமல் எங்களுடைய வழிவடக்கு மக்களை கொண்டு குடியேற்றுவதற்கு இந்த இராணுவத்தினர் பயிர்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த இடம்பெயர்ந்த முகாம்களில் உள்ள காணிகளையும் அவர்கள் விலைக்கு வாங்குவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பிரதேச செயலகங்கள் பிரதேச சபைகளிடம் சென்று விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு காரணத்தை கூறியும் இராணுவத்தினர் செய்யும் இந்த நடவடிக்கைகளை எங்களுடைய வலியாகம் வடக்கு மீள்குடியேற்ற குழு முற்றாக நிராகரிக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். போப்பே போதல பிரதேச சபை அமர்வின் போது அமைதியின்மை ஏற்பட்டது. பிரதேச சபை உறுப்பினர்கள் இருவர் வெளியிட்ட எதிர்ப்பை அடுத்தே இந்நிலைமை ஏற்பட்டுள்ளது. போப்பே போத்தல் பிரதேச சபையின் ஆளும் கட்சி உறுப்பினராக பிரேமலால் அபிஷேகர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் முகமது ரிசாட் ஆகியோர் இவ்வாறு எதிர்ப்பில் ஈடுபட்டனர். அரளிவத்த பிரதேசத்தில் 3 வருடங்களாக நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு வழங்க வேண்டும் எனவும் லபுதுவ வர்த்தக கட்டட தொகுதியில் உள்ள சட்டவிரோத கட்டடங்களை அகற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தி இவர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். சபை அமர்வுகள் நிறைவடையும் வரை இவர்கள் இருவரும் மேசையின் மேல் ஏறி எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கலைவல புவத்பிட்டியவிலிருந்து நிகவிகர ஊடாக மாத்தளை செல்லும் பிரதான வீதி உரிய முறையில் புனரமைக்கப்படவில்லை என்ற மக்களின் குற்றச்சாட்டு குறித்து சக்தியின் தேடல் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி சுட்டிக்காட்டியிருந்தது. குறித்த வீதியில் ஒரே நேரத்தில் 2 வாகனங்கள் பயணிக்க முடியாமலும் விபத்துகள் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டிருந்தனர். இதனை அடுத்து கோரிக்கைக்கு செவிசாய்த்த பொறுப்புள்ள அதிகாரிகள் தற்போது அதனை உரிய முறையில் புனரமைத்து வருகின்றனர். கலைவல நபடகவத்த ஜுமா பள்ளிவாசலுக்கு அருகாமையில் செல்லும் வீதியினை தமது பயன்பாட்டுக்கு ஏற்ற வகையில் புனரமைத்துக் கொடுக்கும் அதிகாரிகளுக்கும் அதனை சுட்டிக்காட்டிய நியூஸ் ஃபர்ஸ்டுக்கும் மக்கள் இவ்வாறு தமது நன்றிகளை தெரிவிக்கின்றனர். புனர்நிர்மாணம் செய்யப்படும் பொழுது நிறைய குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தது. இந்த குறைபாடுகளை அதிகாரிகளோட கவனத்துக்கு அந்த நேரம் சொன்ன நேரத்தில் அவங்க இதை கண்டுகொள்ளல. இதனால ஒரு உயிர் கூட இதுல காவியாகிச்சு. இது திரும்ப சக்தியின் தேடலுக்கு கொண்டு வந்தோம். இன்றைக்கு திரும்பவும் அதிகாரிகளோட கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த பாதை புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. அதனால சரியான சந்தோஷமான நிலைமையாக்கி சக்தியின் தேடல் மூலமா இது கொண்டு வரப்பட்டதுக்கு பொறுப்பான ஒரு ஊடகம் வகையில நாங்க சக்திக்கு நாங்க நன்றி செலுத்திக் கொள்வோம். பாதை நிர்மாண வேலை நடக்கும் போது மிகவும் குறைபாடுகள் இருந்தன. சக்தியின் தேடல் மூலமாக எங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்தது. இன்று எங்கள் வீதி மீண்டும் புனர் நிர்மாணம் செய்யப்படுகின்றன. பொதுமக்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு அதற்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்க முன்வந்த அதிகாரிகளை சக்தியின் தேடல் பாராட்டுகின்றது. இருப்பினும் இந்த வீதி புனரமைக்கப்பட்டு முழுமை பெறும் வரை சக்தியின் தேடல் தொடர்ந்தும் அவதானத்துடன். சந்திரிகா, நாட்டின் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அதனை தீர்த்து வைப்பதற்காக அரசாங்கத்தினால் பல்வேறு ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்படுகின்றன. 2005ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட சில ஆணைக்குழுக்களினால் எவ்வித பயன்களும் கிடைக்கவில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவிக்கின்றார். பாராளுமன்றத்தில் வாய்மூல கேள்வி எழுப்பும் சந்தர்ப்பத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
அந்த ஆணைக்குழுவை நியமிக்கும் சட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குறிப்பிடப்படாதமையினால் சமர்ப்பிக்க மாட்டோம் என கூறினர். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தேவை இல்லை என சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதா என நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். சபாநாயகர் அவர்களே, நியமிக்கும் அதிகாரி என்ற ரீதியில் ஜனாதிபதியிடம் அறிக்கையை சமர்ப்பிப்போம். நியமிக்கும் அதிகாரி அல்லது அந்த அறிக்கையை பார்லிமெண்டத்தில் சமர்ப்பிக்குமாறு எந்தவித சரத்தும் இல்லை. சிலாபம் கொலை தொடர்பில் ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. கட்டுநாயக்க கொலை தொடர்பில் ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. ரத்து பஸ்வல தொடர்பில் ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. நாட்டின் பாரிய பிரச்சனையை ஏற்படுத்தியதன் பின்னர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமிப்பார். எனினும் அந்த ஆணைக்குழுவின் நடவடிக்கைகள் தொடர்பில் அறிந்து கொள்ள நமக்கு உரிமை இல்லை. ஜனாதிபதி தலையீடு செய்வார். ஆணைக்குழு ஒன்றை நியமிப்பார். மூவரடங்கிய ஆணைக்குழு, தனிநபர் ஆணைக்குழு, ஓய்வு பெற்றவர்களின் ஆணைக்குழு நியமனம் என பத்திரிகைகளில் பிரதான செய்திகள் வெளியிடப்படுகின்றன. சபாநாயகர் அவர்களே, ஆணைக்குழுவின் அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பியுங்கள். ஏன் சமர்ப்பிக்கவில்லை என உங்களிடம் கேட்கின்றேன். இவரின் வேண்டுகோள் தொடர்பில் சபாநாயகர் அவர்களே கருத்தில் கொள்ளுங்கள். பார்லிமெண்டத்தில் கவனம் செலுத்துங்கள். இல்லாத ஒன்றை பார்லிமெண்டத்தில் சமர்ப்பிக்குமாறு அவர் கூறுகின்றார். அது தொடர்பில் ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனில் அரசாங்கம் கலந்துரையாட தயார். தற்போது எந்தவித தொடர்பும் இல்லை. அதனூடாகவே நாம் செயற்பட்டு வருகின்றோம். நடைமுறையில் உள்ள சட்டத்தின் பிரகாரம் குறைந்த வருமானம் பெறுவோரின் வீடுகளை அப்புறப்படுத்துமாறு மக்கள் விடுதலை முன்னணி கொண்டு வந்த யோசனை ஒன்று மேல் மாகாண சபையில் இன்று தோற்கடிக்கப்பட்டது. பொதுவாக எடுத்துக்கொண்டால் அவர்கள் இருக்கின்ற இடங்கள் சட்டவிரோதமானவை. எனினும் அவர்களின் வாக்குகள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டுள்ளன. சுமார் 50 முதல் 60 வருடங்கள் வரை வாழ்ந்தவர்களின் வீடுகளே இவ்வாறு அப்புறப்படுத்தப்படுகின்றன. வனாத்தமொழி 34வது தோட்டம் மற்றும் 188வது தோட்டம், கொட்டாவீதி, பேக்கரி வத்தை, களுத்துறை போன்ற பகுதிகளுக்கு குறைந்தது தலைவர் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சட்டத்தின் 28 கீழ் 1 நடவடிக்கைகள் பின்பற்றப்படவில்லை. அறிவித்தல் விடுக்கப்படவில்லை. நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவர்களை வெளியேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அதனால் சட்டத்திற்கு அமைய அவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் என்ற விவாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. கிராமங்களில் இருந்து கொழும்பு நகரை நோக்கி தமது வர்த்தக நடவடிக்கைகளுக்காகவோ அல்லது வர்த்தக தேவைக்காக பொருட்களை கொள்வனவு செய்ய கொழும்புக்கு வருகை தருகின்ற வர்த்தகர்களுக்கு ஏற்ற சூழல் கடந்த காலங்களில் இருக்கவில்லை. அந்த நிலைமையை சரி செய்து அவ்வாறான சட்டவிரோத கட்டடங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு அதற்காக முழுமையானதும் பொருளாதார ரீதியில் வர்த்தகர்களுக்கு உரிய விதத்திலுமான வேலை திட்டங்களை நாம் கடந்த காலங்களில் செயற்படுத்தியுள்ளோம். 1000-2000 வாக்குகள் குறித்து சிந்திக்காது அரசாங்கம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது 10 அல்லது 15 வாக்குகளுக்காக முன்னிற்கின்ற சில அரசியல்வாதிகளால் இவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. சுனில் வட்டகளவினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணி பின்னர் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. யோஜனாවට පක්ෂව ඡන්ද 24ක්ද யோஜனாවට විපක්ෂව ඡන්ද 32ක්ද ඡන්දේ වැළකී කවුරුවන්නේ ඔය ඒ අනුව වැඩි ඡන්ද 8කින් ප්‍රතික්ෂේප වෙනවා යෝජනාව. ඒ කියන්නේ ගල් සභාවේ කලබලයි. இன்று நடைபெற்ற மேல் மாகாண சபை கூட்டத்தின் போது கொலன்னாவ குறித்து மாகாண சபை உறுப்பினர் சுசில் கிண்டல் பிடிய கருத்து தெரிவித்தார். மக்களுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் உள்ளூராட்சி மன்றங்களினால் சந்தர்ப்பம் வழங்கப்படாவிட்டால் அதனை தவிர்த்து ஒருவருக்கொருவர் துப்பாக்கிகளை காண்பித்துக் கொண்டு முரண்பாடுகளில் ஈடுபடுவார்களானால் அது மக்களுக்கு பாதிப்பை அல்லவா ஏற்படுத்தும். ஏனைய அரசியல் பிரதிநிதிகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கின்றனர். கொரோனாவை நகரசபைக்கு சென்று கடமை ஒன்றை முன்னெடுக்க முடியவில்லை. உறுப்பினர் ஒருவருக்கு கூட அங்கு செல்ல முடியாது. நுழைவாயிலுக்குள் பிரவேசிக்கும் போதே அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது. ஆகவே கொரோனாவை தொடர்பில் தேடி பாருங்கள். நாட்டின் போக்குவரத்து துறை பாரிய முன்னேற்றம் கண்டுள்ள போதிலும் தோணிகளில் பயணிக்கும் மக்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எட்டியாந்தோட்டை ஜலாத்தோட்ட மக்கள் தோணியின் ஊடாகவே அக்கறைக்கு செல்லும் உயிராபத்தான பயணத்தை மேற்கொள்கின்றனர்.
ஷலா தோட்டம் உள்ளிட்ட 13 தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் போக்குவரத்து நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு இருக்கும் ஒரே வழி இதுவே. ஸ்ரீபாத மலையிலிருந்து ஊற்றெடுத்து வரும் எழில்மிகு கழனி ஆற்றை கடக்க ஆபத்தான தோணியில் பயணம் செய்கின்றனர். பாடசாலை மாணவர்களும் வயோதிபர்களும் மிகுந்த சிரமங்களின் மத்தியிலேயே பயணம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மழை தொடர்ச்சியாக பெய்தால் பாடசாலைக்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் கரையில் காத்திருக்க நேரிடுவதாகவும் பிரதேச மக்கள் கூறுகின்றனர். இதேவேளை மழைக்காலங்களில் ஆற்றில் பாடசாலை மாணவர்கள் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவங்களும் பதிவாகியதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். 1997 ஆண்டு முதல் 6 தடவைகள் இந்த பாலத்தை அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டு அரைவாசி பாலம் அமைக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. வீட்டில் தாய் தப்பன்மார் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பாடசாலை சென்ற பிள்ளை வீடு திரும்பவில்லை என்றால் தன் தோணியில் அடித்து செல்லுவிட்டது என்றது அந்த செய்தியை அறிந்த அந்த தாய் தப்பன்மார் பதறிய பதற்றம் இன்னும் எங்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. அந்த துக்ககரமான நிலையை கருத்தில் கொண்டு இவ்வாறான அசௌகரியங்களுக்கு ஒரு சிறிய ஒரு தீர்வை உண்டு, இவருடைய பாலம் ஒன்று இட்டு தந்தால் எங்களுக்கு மிகவும் சுலபமாக அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். தற்போது போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்படும் தோணி சேதமடைந்த நிலையில் காணப்படுவதாகவும் அதனூடாக பயணிப்பதும் ஆபத்தானது என்றும் பிரதேச மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் உரிய தரப்பினர் நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளவில்லை என்று குறிப்பிடும் தோட்ட மக்கள் விரைவில் தமது போக்குவரத்தை ஆபத்தின்றிய முறையில் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோருகின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தின் 19வது திருநாள் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வள்ளி தெய்வயானை சமேதராய் அலங்கார கந்தன் மயில் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். யாழ்ப்பாணம் நல்லூர் நகரில் கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ள அலங்கார கந்தனின் வருடாந்த மகோத்சவம் மிக விமர்சையான முறையில் நடைபெற்று வருகின்றது. அழகு கந்தனின் வருடாந்த மகோத்சவம் ஆண்டுதோறும் 25 நாட்கள் நடைபெறுகின்றமை வழமையாகும். இம்மாதம் 1ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நெல்லை கந்தனின் வருடாந்த மகோத்சவத்தில் இன்றும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. விசேட பூஜை வழிபாடுகளின் பின்னர் வள்ளி தெய்வானி சமேதராய் வெளிவீதி வலம் வந்த அழகு தெய்வத்தை காண குறைவின்றி பக்தர்கள் புடை சூழ்ந்திருந்தனர். நாளொரு அழகு பெறும் நல்லூர் கந்தனின் மகோத்சவ திருவிழாவுக்கு நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பெருந்திரளான பக்தர்கள் வருகை தருகின்றமை சிறப்பம்சமாகும். அரசாங்கத்தின் வெளிநாட்டு முதலீட்டு இலக்கை எட்டுவதற்காக முதலீட்டு சபை முழுமையாக நவீனமயப்படுத்தப்பட வேண்டும் என முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன தெரிவிக்கின்றார். இதன் கீழ் கிராமிய தொழில் திட்டம் குறித்து அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். 2016ஆம் ஆண்டாகும் போது 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நேரடியாக நாட்டிற்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் இலக்காக காணப்படுகின்றது. எனினும் கடந்த ஆண்டு நிறைவடையும் போது இலங்கைக்கு நேரடியாக 1.39 பில்லியன் டாலர் முதலீடு கிடைத்துள்ளது. எதிர்பார்க்கப்பட்ட இலக்கை எட்டுவதற்கு எதிர்வரும் 2 வருடங்களுக்குள் இந்த தொகை 3 மடங்காக வேண்டும். ஒரு மாவட்டத்திற்கு குறைந்தது 5 தொழிற்சாலைகளை அமைக்க நாம் திட்டமிட்டுள்ளோம். பின்தங்கிய பகுதிகளுக்கு செல்லும் போது வசதிகள் மேம்படுத்தப்படும். அதனை நாம் செயற்படுத்த எதிர்பார்க்கின்றோம். காணிகள் வழங்கப்பட்டதன் பின்னர் சில வருடங்கள் சென்று அதற்கான கொடுப்பனவை செலுத்த முடியும். தேவையான தொழிற்சாலைகள் நிர்மாணிக்கப்பட்டு அவற்றுக்கு தேவையான நீர் மற்றும் மின்சாரம் ஆகியவற்றை நாம் வழங்க உள்ளோம். அவற்றுக்கான நிதியை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கு குறிப்பிட்ட கால எல்லை வழங்கப்பட்டு அதற்கான நடைமுறை ஒன்று தயாரிக்கப்படும். மூடப்பட்டுள்ள தொழிற்சாலைகள் மற்றும் காணிகள் புதிய முதலீட்டாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். 69 தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. அவை குறித்து முழுமையான தகவல்களை பெற்று அந்த காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வங்கிகளினால் காணப்படுகின்ற பிரச்சனை என்ன? முழுமையான காணி மற்றும் தொழிற்சாலைகள் இருக்கின்ற இடங்கள் எவை? காணிகள் மாத்திரம் கைவிடப்பட்டு சென்ற இடங்கள் எவை? குத்தகைக்கு விடப்பட்டவை எவை என்ற தகவல்களை பெற்று புதிய முதலீட்டாளர்களுக்கு தொழிற்சாலைகளை வழங்க உள்ளோம். மோதூர் வேதத்தீவு கிராமத்தில் உள்ள சில ஆறுகள் மாசடைந்து நீர் கருப்பு நிறத்தில் காணப்படுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். நீண்டகால வறட்சியின் பின்னர் பெய்த மழையில் வேதத்தீவு கிராமத்தில் உள்ள இப்ராஹிம் துறை மற்றும் களிப்பாய்ந்தான் ஆகிய ஆறுகளில் காணப்படும் நீர் இவ்வாறு கருப்பு நிறத்தில் காட்சியளிக்கின்றது. இதன் காரணமாக இந்த ஆறுகளில் வாழும் மீன்கள் இறந்து துர்நாற்றம் வீசுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார்.
இந்த நீர் குடிப்பதற்கோ உயிரினங்கள் பயன்படுத்துவதற்கோ அல்லது வேறு தேவைகளுக்கோ பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக பிராந்திய செய்தியாளர் மேலும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் இம்ரான்கானின் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். தேர்தலில் முறைகேடுகளை செய்து ஆட்சியை கைப்பற்றிய பிரதமர் நவாஸ் ஷெரீப் பதவி விலக வேண்டும் மற்றும் பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு மறுதேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தாகிர் உல் காத்ரி போராட்டங்களை நடத்தி வருகின்றார். கோரிக்கையை வலியுறுத்தி கராச்சி நகரிலிருந்து புறப்பட்ட தாகிர் உல் காத்ரி தலைமையிலான பேரணி தலைநகர் இஸ்லாமாபாத்தை வந்தடைந்தது. லாகூர் நகரிலிருந்து பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுடன் பேரணியாக சென்ற தெஹ்ரீக்-இ-இன்சாப் கட்சியின் தலைவர் இம்ரான்கானும் இஸ்லாமாபாத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றார். அத்துடன் நவாஸ் ஷெரீப்பின் அரசுக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கத்தையும் ஆரம்பித்துள்ளார். இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவுகின்றது. நிலைமை மோசமடைந்ததை அடுத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய 2 குழுக்களை பிரதமர் நவாஸ் ஷெரீப் அமைத்துள்ளார். இருப்பினும் அரசுக்கு மேலும் அழுத்தம் கொடுக்கும் வகையில் நாடாளுமன்றம் மற்றும் மாகாண சட்டசபைகளில் உள்ள தங்கள் உறுப்பினர்களை வாபஸ் பெறுவதற்கு இம்ரான்கான் முடிவு செய்துள்ளார். நாடாளுமன்றம், பஞ்சாப் சட்டசபை, சிந்து சட்டசபை மற்றும் பலுசிஸ்தான் சட்டசபையில் உள்ள தங்கள் உறுப்பினர்கள் வாபஸ் பெறுவார்கள் என்றும் ராஜினாமா கடிதங்கள் அந்தந்த சபாநாயகர்களிடம் இன்று வழங்கப்படும் என்றும் கட்சியின் துணைத் தலைவர் ஷா மெஹ்மூத் குரோஷி அறிவித்துள்ளார். ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் அப் தொகுப்பு அடுத்து. பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் 2 சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான இலங்கை குழாம் இன்று அறிவிக்கப்பட்டது. சுழல் பந்து வீச்சாளர் சூராஜ் ரந்தீவ், வேகப்பந்து வீச்சாளர் தாமிக பிரசாத், சகலத்துறை வீரர் திசர பெரேரா ஆகியோர் இந்த குழாத்தில் இடம்பெற்றுள்ளனர். சூராஜ் ரந்தீவ் 2011ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கை ஒருநாள் குழாத்தில் இடம் பிடித்துள்ளார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இளம் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான குசல் ஜானித் பெரேரா இந்த குழாத்தில் பெயரிடப்படவில்லை. இதேவேளை இலங்கை மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி வீரர்கள் இன்று கண்காட்சி நிகழ்வு ஒன்றில் ஈடுபட்டார்கள். எதிர்வரும் விழிப்புலனற்றோருக்கான கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இலங்கை அணிக்கு அனுசரணை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த கண்காட்சி நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது பாகிஸ்தான் மற்றும் இலங்கை கிரிக்கெட் அணிகளின் பயிற்சியாளர்கள் இலங்கை விழிப்புலனற்றோர் அணிக்கு விசேட பயிற்சிகளையும் அளித்தனர். சீனாவின் நன்ஜிங் நகரில் நடைபெறும் இளையோருக்கான ஒலிம்பிக் விழாவில் மகளிருக்கான பேட்மிண்டன் போட்டிகளின் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இலங்கையின் திலினி ஹெந்தஹேவா வெற்றி பெற்றார். இதற்கான போட்டியில் சீசெல்ஸ் வீராங்கனை குளோரி கெடையூ 2-0 என்ற கணக்கில் தோல்வியடைந்தார். 99வது தேசிய கனிஷ்ட டென்னிஸ் தொடரில் இன்றைய தினம் சில போட்டிகள் நடைபெற்றன. சுமார் 750 வீராங்கனைகள் பங்கேற்றுள்ள இந்த போட்டிகளுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஊடக அனுசரணை வழங்குகின்றது. இலங்கை டென்னிஸ் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள இந்த போட்டிகள் எதிர்வரும் 24ஆம் தேதி நிறைவுக்கு வரவுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் பேசும் மக்களின் சக்தியாக விளங்குகின்ற சக்தி FM, சக்தி டிவி மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் என்பன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள சக்தி வளாகத்தின் 2ஆம் நாள் இன்றாகும். யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் வசந்தி அரசரட்னம் இன்றைய 2ஆம் நாள் நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்தார். யாழ் நல்லூர் சக்தி வளாகத்தை நேற்று வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் ஆரம்பித்து வைத்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நிகழ்வின் போது வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் முக்கிய அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நல்லூரில் நிர்மாணிக்கப்பட்ட சக்தி வளாகத்தின் இன்றைய திறப்பு விழாவை முன்னிட்டு சக்தி சங்கமம் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அத்துடன் சக்தி திருச்செந்தூர் அரங்கில் இன்றைய தினம் சத்யதாஸ் குழுவினரால் வில் இசை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சக்தி எஃப்எம்மின் அபிமானிகளின் நானும் இன்று எனக்கு இந்த கல்யாணத்தில் வந்து இப்படியான ஒரு நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இந்த நிகழ்வில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் முக்கிய அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நல்லூரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சக்தி வளாகத்தின் திறப்பு விழாவை முன்னிட்டு சக்தி சங்கமம் நிகழ்ச்சி யாழ் வீரசிங்க மண்டபத்திற்கு முன்பாக இன்று பிற்பகல் ஆரம்பமானது. இவ்வாறு ஆரம்பமான சக்தி சங்கமம் வீதி வழியாக சக்தி வளாகத்தை நோக்கி வருகை தந்து தமிழ் பாரம்பரிய கலைகளை வெளிப்படுத்தியிருந்தது. இதனையடுத்து இன்றிரவு சக்தி வளாகத்தில் சமய நிகழ்வுகள் நடைபெற்றதுடன் யாழ் நல்லூர் சக்தி வளாகம் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது.
இதன் போது உரை நிகழ்த்திய வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன். சக்தியோடு இருந்து அரசியலில் சேர்ந்ததால் சக்தியில் இருந்து விடுபட்டு சக்தியோடு இருக்காமல் தனித்திருந்து தற்பொழுது இந்த சக்தி நிகழ்ச்சியிலே சேர்ந்திருப்பதால் வருங்காலத்தில் சக்தியோடு முன் செல்லலாம், முன்னேறலாம் என்று எண்ணுகின்றேன். நீங்கள் யாவரும் இது ஏதோ அரசியலோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று நினைப்பீர்கள். அப்படி அல்ல. கொழும்பில் இருக்கும் போது சக்தி நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஆனால் அரசியலுக்கு வந்ததன் பிற்பாடு அந்த சக்தி நிகழ்ச்சிகளை பார்க்கும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை, அதற்கு நேரமும் கிடைக்கவில்லை. ஆகவே சக்தியோடு இருந்து சக்தியிலிருந்து விடுபட்டிருந்து இப்பொழுது இந்த சக்தி நிகழ்ச்சியிலே சம்பந்தப்பட்டிருப்பதால் வருங்காலத்தில் சக்தி நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய உலகின் முன்னேற்றத்துக்கு காரணமாக அமைந்த சில கருப்பு வெள்ளை புகைப்படங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.